ஹாய் மக்களே! இன்றைக்கி ஒரு காரசாரமான காரக்குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்துனா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறமா கடுகு, வெந்தயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் வதங்குனதுக்கப்புறமா கொஞ்சமா பெரிய வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் குழம்பு. இதோட சேர்த்து தக்காளி, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்குனதுக்கப்புறமா ஒரு புளிய நான் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத நீங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியையும் இதிலேயே ஊத்திருங்க. உங்களுக்கு தேவையான மிளகாய் பொடியும், உப்பையும் இதிலேயே போட்டு லைட்டா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதிலேயே உங்களுக்கு குழம்போட உப்பு, காரம் எல்லாமே தெரிஞ்சிரும். நீங்க அப்படியே போய் குழம்புல இந்த தண்ணிய ஊத்திட்டீங்கனாலே போதும். குழம்பு சும்மா டாப்பு டக்கரா இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.